அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். நம்ம இந்த திருமண தடை விலகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்ற வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமண தடைக்கே முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனியோ செவ்வாயும் தாங்க திருமணத்தில் நிறைய பேருக்கு தடைகளை ஏற்படுத்துறது. மற்ற கிரகங்கள்லாம் அடுத்தடுத்த வரிசைகளில் வரும். ஆனால் முதன்மையாக தடையை ஏற்படுத்துகிற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகமும் செவ்வாய் கிரகம் தான். அப்போ இந்த சனி கிரகத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறவங்களும் பாருங்கள், நிறைய பேர் திருமண தடைகள் நின்றே போகும். திருமணத்தை பேசுகிறதுலேயே நின்று போயிடுது. அதே மாதிரி திருமணத்தில் ஒரு பெண்ணு கூட பார்த்ததில்ல, நான் எத்தனையோ வரனுக்கு ஜாதகம் அனுப்பிட்டேன், ஒன்று கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த சனிக்கு 7ல் செவ்வாய் இருக்கவங்க தான். அதே மாதிரி செவ்வாயோட 8ஆம் பார்வை சனியை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆயும் பிரச்சனை இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் இந்த தோஷம் விலகி நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முக்கியமாக இந்த செவ்வாய் கிரகம் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது, மன தைரியத்தை சொல்லக்கூடியது. இந்த செவ்வாய் கிரகத்தை சனி பார்க்கும்போது என்னாகுன்னா, அது ஒரு வாயு கிரகம். இந்த நெருப்பு கூட சேரும்பொழுது அது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி நம்ம சிந்தனை பண்ணுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சனி செவ்வாயை பார்க்கும்போது இந்த செவ்வாய் தரக்கூடிய அனைத்து காரகங்களையும் தடை ஏற்படுத்திடுறார். முக்கியமாக பெண்ணுக்கு கணவன் காரக கிரகம் செவ்வாயின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் குருன்னு சொன்னாலும் கூட செவ்வாயத்தை நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கு திருமணத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்கிறது, அதாவது திருமண மனைவி காரக கிரகம் சுக்கிரன், ஆனால் திருமணத்துக்கு காரக கிரகம் செவ்வாய். திருமணத்துக்கு காரக கிரகம் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் சனியோட பார்வையில் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் இதிலிருந்து நமக்கு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சரி, சனி செவ்வாய் ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்த்திருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மலைக்கு மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் பன்னீரும் வெற்றிவேர் மாலையும் சாட்டிட்டு வரணும். ஒரு மாலை வாங்கிக்கோங்க, பன்னீர் வாங்கிக்கோங்க. பன்னீரால் முருகனை அபிஷேகம் பண்ணிவிட்டு வெற்றிவேர் மாலை சாட்டிட்டு வந்தீங்கன்னா, 7 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இறை அருளால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முயற்சி செஞ்சோம்னா எந்ததாவது ஒரு முயற்சி வெற்றி பெற்றுவிடும். அப்போ இந்த சனி செவ்வாயினுடைய காரகத்துக்கு உரிய விஷயங்களில் பன்னீரும் வெற்றிவேர் மாலையும் செவ்வாய்க்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள முருகன் கோயிலுக்கு, மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு மணி கட்ட முடிஞ்சால் கூட நீங்கள் கட்டிட்டு வரலாம். அப்போ இது உங்களுக்கு அந்த மணியின் ஓசை கேட்க கேட்க உங்கள் தோஷங்கள் விலகி கட்டாயம் நல்லதொரு திருமணமாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கட்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம்.